عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورتل القرآن ترتيلا صدق الله العظيم. கணியத்திற்குரிய முஃமின்களே, ரமலானுடைய மாதம் என்பது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆனுக்கு முக்கியத்துவத்தை இந்த சமூகம் வழங்க வேண்டும் என்று உணர்த்துவதற்காக வேண்டித்தான் ரமலான் எல்லா விதத்திலேயும் சிறப்பாக்கப்பட்டது. ஆனால் சமூகத்தினுடைய நிலைமையை பார்த்தோம்னா குர்ஆனை தவிர மற்றது என்ன கரெக்டாக செய்யணும். குர்ஆன் ஓத வேண்டும், குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும், குர்ஆனை சிந்திக்க வேண்டும், குர்ஆனின்படி வாழ வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறார். குர்ஆன் இறங்குகிற காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த மூத்த சமூகம் குர்ஆனுடைய வசனங்கள் வருவதை அப்படி எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஒன்று அவர்களுடைய தாய்மொழி. குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றுமே அவர்களுக்கு உள்ளத்தை தொடக்கூடியதாகவும் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. அதனால குர்ஆனுடைய வசனத்தோடு அவர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். ஒரு நாள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன்கிட்ட கேட்டாங்க, நீ எவ்வளோப்பா குர்ஆன் ஓதியிருக்க? காலை மடக்கி உட்காருங்க, பள்ளியில் தயவு செஞ்சு கால் நீட்ட வேண்டாம். அது மஸ்ஜிதினுடைய ஒழுக்கம் அல்ல, எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறாங்க. எவ்வளோ ஓதி இருக்கீங்க? அப்போது மகன் சொன்னார், நான் இவ்வளோ ஓதி முடிச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் 12 தான் ஓதியிருக்கேன், 12 ஜுஸு. இவ்வளோ பெரிய ஹலீஃபா இவ்வளோதான் குர்ஆன் ஓதியிருக்கீங்களா? இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஓதுறதுன்னா அப்படி சும்மா ஓதிட்டு போகிறதில்ல, ஒவ்வொரு வசனத்தையும் ஓதி அதில் இருக்கிற அர்த்தங்களை விளங்கி அதனுடைய சட்டங்களை அமல் செய்து கொண்டு வருகிறேன். என் வாழ்க்கையில் 12 ஜுஸு நான் அமல் செஞ்சிருக்கேங்கிறாங்க. எல்லாம் நம்மளையெல்லாம் மன்னிக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம அமல் செஞ்சிருப்போமா? அமல் தான் பிரதானம். குர்ஆன் ஒரு சமூகத்தினுடைய உயிர் நாடி. ஓதுறது ஒரு பாட்டு தான். குர்ஆனை ஓதுறது ஒரே ஒரு பாட்டு தான். ஒரு நியத்து வைப்போம், நமக்கு தெரிஞ்ச சின்ன சூறாக்களையாவது ஓதி அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அரபிக்குரிய சஹாபாக்கள்ல உஸைத் இப்னுல் ஹுதைர் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான மதீனாவினுடைய அன்சாரி சஹாபி வாழ்ந்தார். மக்காவினுடைய காலகட்டங்களிலேயே மதீனாவிலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குழு இருந்தது. அல்லாஹ் தஆலா சும்மா இந்த இஸ்லாத்தை அப்படி திடீர்னு ரசூலுல்லாஹ் அனுப்பி பரப்பியிருந்தார். நிறைய திட்டங்களை வைத்திருந்தார். பெருமானாருக்கு முன்பாகவே இந்த மதீனா தயார்படுத்தப்பட்டது. திடீர்னு நல்லா அப்படி ரசூல் இஸ்லாம் செஞ்சு வந்துட்டாங்க, அங்கிருந்து இஸ்லாம் உலகளாவிய மார்க்கமாக மாறிச்சு. இல்லை, எந்த சமூகத்திடம் நபியை ஒப்படைத்தால் அவர்களின் வழியே இந்த தீன் உயரும் என்பதை அல்லாஹ் உணர்ந்திருந்தார். ரொம்ப அருமையான மனிதர்கள் மதீனாவுடைய அன்சாரிகள். அதனால ஒரு குழு வந்து முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுல 2 பேர் இருந்தாங்க, ஸக்வான் இப்னு அப்து ஷம்ஸ், அஸ்அத் இப்னு ஸராரா. இந்த 2 சஹாபாக்கள் இவங்க இஸ்லாத்தை ஏற்று வருகிற பொழுதே பெருமானார்ட்ட சொல்லிட்டு வந்தாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு உஸ்தாத் அனுப்புங்க, ஒரு ஆசிரியரை அனுப்புங்க. இன்னைக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய வழி இருக்கு, ஆனா கற்றுக்கொள்ளலாம் மக்களுக்கு ஆர்வம் இல்லை. நம்ம பள்ளி எடுத்துட்டீங்கன்னா 3 பள்ளிவாசல் இருக்கு, பெண்களுக்கான ஒரு மகளிர் அரபிக் கல்லூரி இருக்கு, இங்க பெரிய பள்ளிவாசல்ல குழந்தைகளுடைய மதரசா இருக்கு, குர்ஆனை மனனம் செய்யறதுக்குன்னு ஒரு வகுப்பை நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம பசங்கள்லாம் பயன்படுத்தி ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, குர்ஆனை மனப்பாடம் செய்யுங்க. பெரியவர்களுக்கு டெய்லி பஜ்ருக்கு பிறகு ஒரு சூறாவை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறோம். ஆனாலும்
இந்த குர்ஆனின் மீது ஒரு ஆர்வம் மக்களுக்கு பிறப்பதில்லை. அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. குர்ஆன் தான் வாழ்வு. இப்ப ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள் நல்லாசிரியர் ஒருவரை அனுப்புங்கள் பெருமானார் அனுப்புனாங்க. முஸ்அப் இப்னு உமைர் இவர் தான் முதல் ஆசிரியர். பெருமானாருக்கு முன்னாடியே போயிட்டார். போனவர் தான் தங்குவதற்கான சிறந்த ஒரு இடமாக தளமாக இந்த வெளியில நிற்கிற சகோதரர்கள் ஒன்று வீட்டுக்கு போயிருங்க, இல்லைன்னா உள்ள வந்து உட்காருங்க. ஹலோ பாய், ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய் ஃபைன். அஸஅத் இப்னு ஸராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே இவர் தன்னுடைய தளம் அமைத்துக் கொண்டார். நீங்க கவனிக்கணும், பெருமானார் இல்லை, பெருமானார் மக்கால இருக்கிறார். பெருமானாரினால் அனுப்பப்பட்ட முஸ்அப் ரொம்ப நல்ல சிறந்த மனிதர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனை நல்லா ஓதுவார், இனிமையா ஓதுவார். அது மட்டுமல்ல, மக்களிடம் பழகுவதில் மிகுந்த தன்மையோடும் நளினத்தோடும் நடந்து கொள்வார். அவரை பார்த்தா யாருக்குமே கோபம் வராத அளவுக்கு நடந்துக்குவார். நல்லா கவனிக்கணும், மக்கால அல்லாஹ்வுடைய ரசூலை விட மென்மையானவங்க தன்மையானவங்க யாரும் இருக்காங்களா? பெருமானார் ஓதினாலே அடிப்பார்கள். ஆனால் இந்த முஸ்அப் ஓதுவதிலேயே மக்களை மடக்கிடுவார். இவரை விடக்கூடாது, இவர் என்ன புதுசாக ஒரு மதத்தை சொல்றார் அப்படின்னு கோபமா வர்றவரோ இவர் ஓத ஆரம்பிச்சாலும் அப்படியே என்ன தாய்மொழிகள் அல்லவா, அந்த வார்த்தைகள் ரீங்காரமாய் அவர்களுடைய நெஞ்சங்களில் பாயும். அப்படி இவருடைய வீட்டில் தங்கி இருந்து தாவா செஞ்சிட்டு இருக்கிறார். மதீனாவுடைய சிறுவர்கள் எல்லாம் வருவாங்க. ஏன்னா ஆச்சரியம், அந்த ஊர்ல இல்லாத ஒரு வழமை. ஒருத்தர் வந்து புதியதொரு மார்க்கத்தை சொல்றார், அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார், குர்ஆனை ஓதுவார். குழந்தைகள்லாம் விளையாட்டுக்கு வந்து நிற்பாங்க, அவர் ஓதுறத அப்படி கேட்பாங்க. கேட்டு முடித்தவுடன் சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், சிலர்கள் தாமதிப்பார்கள். இப்படியான ஒரு சூழல் மதீனா தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் ஹஜ்ரத் அஸஅத் இப்னு ஸராரா அவர் சொன்னாரு, மதீனா நிறைய கோஷ்டிகள் குளங்கள் வாழுகிற ஒரு ஊர். அப்துல் அஷ்ஹல் அப்படிங்கிற குடும்பத்தில் கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்தீங்கன்னா நம்ம போய் அங்கே பிரச்சாரம் பண்ணுவோம், அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்து கொடுக்குறானோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். சரின்னு போனாங்க. அப்துல் அஷ்ஹலுடைய தோட்டம், மதீனாவே பெருச்சம்பழம் மரமும் தோட்டங்களும் சுவையான நீர் சுனைகள், அந்த மாதிரி ஒரு இடத்தை போய் செலக்ட் பண்ணி உட்கார்ந்துக்கிறார். இந்த மாதிரி முஸ்அப் வந்திருக்கிறார், இவர் மக்காவாசின்னு அவங்களுக்கு தான் தெரியும், வேற ஊருக்காரர். ஒரு கூட்டம் கூடியது. அதில் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் இருந்தார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தாமதப்படுத்தியவர்கள். ஆனால் நல்லா கவனிக்கணும், அன்சாரிகள் மிக மிக பண்பாளர்கள், விவசாயிகள். அவங்களுக்கு இந்த போர் சட்ட சச்சரவுலாம் தெரியாது. மக்காவாசிகள் அப்படி கிடையாது, ஹார்டு. மக்காவாசிகள் பேசிட்டு போய் அடிச்சு கொள்வாங்க. அதனாலதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை எங்க ஒப்படைச்சான்? அன்சாரிகள் ரொம்ப மென்மையான இரக்க சுபாவம் உள்ள அழகிய நற்பண்பாளர். அப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அவுஸ் கோத்திரம், மதீனால பிரபலமான 2 கூட்டம் தான், அவுஸ் ஹஸ்ரஜ். இவங்க தான் அன்சாரியா கன்வெர்ட் ஆகிறாங்க. இவங்கெல்லாம் அரபிகள். இது அல்லாத யூதர்கள் வாழ்ந்தாங்க, நெருப்பு வணங்கிகள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, நாடோடிகள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா ஃபேமஸான பூர்வீக மக்கள் இவங்க தான் அரபிகள். ஒரு விதத்துல பெருமானாருக்கு உறவுக்கார குடும்பம் தான். ஆனா விக்கிரக தெய்வ வழிபாடு கொண்டவர்களா இருந்தாங்க. 300 வருஷம் சண்டை போட்டு இருந்தாங்க. எதுக்கு எதுக்கு? இந்த முட்டை யாருக்கு? இவர் வீட்டு கோழி அவர் வீட்டில் போய் முட்டை போட்டுச்சு. இவர் சொன்னாரு எங்கோழி முட்டை போடுச்சு, அவர் சொன்னாரு என் வீட்டில் முட்டை கிடந்தது. யாருக்கு முட்டை? யாருக்கு சொல்ல சொல்லுங்க, சொல்லுங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கோழிக்காருக்கு தானே. ஆனா இவர் கேட்கிறாரு என் வீட்டில் தானே முட்டை கிடந்துச்சு. இப்படி ஒரு வாக்குவாதத்தில் 300 ஆண்டுகள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவன் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்துட்டான். ஒரே பேர்ல அன்சாரிகளாய் அவர்கள் மாறி போனார். இப்போ
இந்த 2 பேர் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த சஅத் இப்னு முஆத், உஸைத் இப்னு அல்-ஹுதைர், 2 தலைவர்கள். இவங்கள்ட்ட ஒருத்தன் வந்து சொல்றான், இந்த மக்காக்காரு எங்க எல்லாமோ சொல்லி கிளி நம்ம ஏரியாக்கே வந்துட்டார். உடனே சஅத் இப்னு முஆத் சொல்றாரு, உஸைத் விடக்கூடாது. என்ன அந்த ஆளு நம்ம சாமியெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு, நம்மளையெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, நம் ஏழைகளை எல்லாம் அப்படி சிந்தனையை மழுங்கடிக்க செய்து நம் முன்னோர்கள் வணங்கி வந்த வழிபாட்டிலிருந்து மாற்றி கொண்டு போகிறார். நான் வந்து கேட்க முடியாது, சாடிவிடுமான்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க கார்டியனா இருக்காருல்ல, யாரு? அஸாத் இப்னு ஸராரா, எனக்கு தாய்மாமன், எங்களுக்குள்ள குடும்ப ரீதியா பிரச்சனை வந்துடும், நீ போய் கேளு, மிரட்டு. உடனே இந்த உஸைர் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு நேரா இவங்க அமர்ந்திருந்த அந்த தோட்டத்துக்கு வரும் பொழுது, அவரும் பயங்கரமான சஹாபி, யாரு? அஸாத் இப்னு ஸராரா, இந்த கார்டியனா இருந்தவர். அவர் இவரை பார்த்தவுடன் அதற்கு முஸாபை பார்த்து சொல்றாங்க, முஸாப் என்ன நீங்க இப்படி இருக்கிறீங்க, விவரம் தெரியாம? இந்த மதீனாவுடைய தலைவர்களில் ஒருவர் உஸைத் வந்திருக்கிறார்ப்பா. கிரியேட் பண்றாரு. அப்படி கிரியேட் பண்ண உடனே முஸாப் பார்த்து, வாங்க வாங்க. முஸாபனுடைய இந்த வரவேற்பும் இந்த அஸாத் இப்னு ஸராராவுடைய அந்த இதெல்லாம் இவருடைய கோபத்தை அப்படியே தவிர்த்துருது. வந்து நிற்கிறாரு. நிற்கும் பொழுது அதற்கு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க எதுவும் தப்பா நான் நினைச்சுக்க வேண்டாம், ஏன்னா நான் சில செய்திகளை ஓதுறேன், நீங்க அதை கேளுங்க, ஒன்றும் பொருள்லாம் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப மென்மையா பேசுறேன். அதற்கு உஸைத் இப்னு ஹுதைரை வைத்துக் கொண்டு குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் அக்பர். அவ்வளவுதான். எந்த கடும் கோபத்தில் வந்தாரோ உஸைத் அரஸ்ட், ஒண்ணுமே செய்யல, குர்ஆன் தான் ஓதினார். இப்ப நம்மளும் ஓதிட்டே இருக்கிறாங்க, என்ன செய்யுது? இடுப்பெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, சீக்கிரமா முடிச்சு கொடுத்தாலும் ஓடத்தானே பார்க்குறோம். ஏன்னா நமக்கு விளங்குறது இல்லை, நம்ம வேறு மொழிக்காரர்கள், அஜமிகள். விளங்குச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் 20 ரக்காத் தொழுகணும்னு ஆசை வரும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா, இதாயத் தருவானா. நீங்க இந்த டிவிலேயே அல்லது நேர்லேயே பார்த்தீங்கன்னா ஹரம்ல எல்லாம் தொழுகும் போது சிலர்கள்லாம் அழுகுவாங்க. நமக்கு என்னவா இருக்கணும், பாவம், சதுருக்கு சோறு கிடைக்கலையே இருக்கும், மனுஷன் இப்படி அழுகிறாரு அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறார். ஆனா குர்ஆன் விளங்குவதினால் அந்த குர்ஆனுடைய செய்திகள் அவங்களுடைய உள்ளத்தை ஆட்டும். இப்படி தேடி தேடி அழுகிற பெரியவங்கள் எல்லாம் ஹரம்ல பார்க்க முடியும். முஃமின்களே, அவ்வளவுதான். முஸாப் இப்னு உமைர் ஓத 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 இவருடைய அந்த கடுமையான இதயம் கசுந்துருகி உடனே சொல்றாரு, நான் என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், போங்க குளிச்சுட்டு வாங்க, நல்ல துணியை மாத்திட்டு வாங்க, இன்ஷா அல்லாஹ் கலிமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கிணற்றுக்கு போனார், குளித்தார், உடை மாற்றினார், வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னார், முடிஞ்சது. குர்ஆனுடைய வசனங்கள் அவ்வளவுதான். அதுக்கு மேல இன்னொன்னு கவனிக்கணும், அவர்களிடம் இருந்த நற்பண்பு. சொல்ற ஆசிரியர் இருக்கார்ல, அவர்கிட்ட இருக்கிற அந்த அணுகுமுறை அவங்களை கட்டி போட்டது. இஸ்லாத்தை அதற்கு உஸைத் இப்னு ஹுதைர் ஏற்றுக்கொண்டதினால் இன்னொரு தோழர் சஅத் இப்னு முஆத் அவர் தானாகவே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முஃமின்களே, ஒன்று கவனிக்கணும், குர்ஆன் யார் ஓதுகிற பழக்கம் இருக்கிறதோ, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், குர்ஆன் அவர்களை பாதுகாக்கும். குர்ஆன் அவர்களை எந்த வேலை வேணாலும் நீங்க செய்யலாம், எங்க வேணாலும் போகலாம், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதிக்கொண்டிருங்கள். உங்கள் பணிகளை எளிமையாக்கும், உங்கள் மனதை வலிமையாக்கும். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுதுன்னா, சில கொடூரமான அதிகாரிகள்கிட்ட நீங்க போகும்போது சூரா முஸம்மில் ஓதிக்கொண்டு போனால் அந்த அதிகாரம் படைத்தவர்கள் கூட உங்களுக்கு அடிபணிந்து வருவார்கள். அதெல்லாம் யாராவது அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, அனுபவிச்சிருக்கீங்களா? இல்ல, அனுபவிச்சிருக்கீங்க. நான் சின்ன பையன்ல இருந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரோட்ல இந்த மந்திரமாயம் செய்வாங்க, அங்க 2 ஆயத்துல் குர்சி ஓதுறோம். ஏன்னா ஒடியும் அப்படிங்கிறாங்க பெருமானார். குர்ஆனுக்கு முன்னாடி செய்வனை, அந்த மந்திரம், மாந்திரீகம் இதெல்லாம் அழிந்து போய்விடும். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி சோதனை பண்ணி பார்த்திருக்கோம். இந்த ஹதீஸுகளை வச்சு அமல் செய்யறதுக்கு
கொடூரமான மனிதர்களை சந்திக்கும் போது குர்ஆன் வசனங்களை ஓதிட்டு போனா நம்மள்ட்ட ரொம்ப மென்மையா பேசுவான். ஏழ்றப்பா வாயை திறந்தா சண்டை, நம்மள்ட்ட கேட்பாங்க இவன் கூட எப்படி பழகுறீங்க. அந்த ரகசியம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பக்கத்துல வரும்போதே குர்ஆனுடைய ஆயத்தை நம்ம ஓதிடுவோம், நமக்கு தோழனா மாறிடுவோம். நீங்க நிறைய கவனிச்சு பாருங்களேன், குர்ஆன் ஆளுமை செய்ய வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் குர்ஆனை ஓதினால் வஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபன் மஸ்தூரா, பாதுகாப்பை திரையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் அப்படின்னு குர்ஆன் சொல்றான். முஸஅப் இப்னு உமைர் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்கள் இந்த உடம்பை தாண்டி, நெஞ்சை தாண்டி, சதைகளை தாண்டி இதயத்திற்குள் இருக்கிற உணர்வுகளோடு போய் கலந்ததினால் இரு பெரும் தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு இந்த உசைத் இப்னு ஹுதைருக்கு 2 காதல் இருந்தது. ஒன்று குர்ஆனின் மீது காதல், ஒன்று குர்ஆனின் மீது காதல். சும்மா இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க, அப்பப்போ வந்தீங்கன்னா குர்ஆன் எடுத்து முத்தம் கொடுங்க. செய்வோமா சொல்லுங்க, சின்ன வேலை தான். குர்ஆன் எடுத்து முத்தம் கொடுங்க போதும். அப்புறம் ஒரு நாள் நெஞ்சில வச்சுக்கோங்க போதும். அப்புறம் ஒரு நாள் இது என்னன்னு படிச்சு பாருங்களேன். குர்ஆன் உங்களை ஈர்த்து விட்டால் உலகத்துல நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம ஒரு சின்ன இதுல வராது, வயசாயிடுச்சு, எப்ப 30 வயசுல சொல்றாரு, அது தப்பு. அது குர்ஆன் யார் ஓதுகிறாரோ, குர்ஆனுடைய கொஞ்சம் வசனங்கள் இருக்கிறதோ துனியாலே காப்பாற்றும், கபரில் அவருக்காக மலக்குமார்களிடம் மன்றாடும். எது? ஆமா, மலக்குமார்கள் வந்து அவரை தண்டிக்க வரும் பொழுது குர்ஆன் சுத்தி இருந்து இந்த சில பெண்கள்லாம் ஓதுவாங்க. டெய்லி மக்ரிப்ல சூரத்துல் வாக்கியா, சூரத்து துஹான், யாசீன், தபாரக் இதெல்லாம் ஓதுவாங்கல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, கால்ல, தலையில, விலா பகுதியில ஒளியாக நின்று மலக்குமார்களுடைய விசாரணை, அவர்களுடைய தாக்குதலிலிருந்து குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களை காப்பாற்றுங்கிறார். நம்ம நம்பணுமா இல்லையா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஓதரா இவருக்கு 2 காதல். ஒன்று குர்ஆனின் மீது காதல், இன்னொன்று பெருமானாரின் மீது காதல். நபியை நேசிச்சா நாம எங்க இருப்போம் சொல்லுங்க? நபியோடு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, என்னை நேசித்தவர்களுக்கு மலையிலிருந்து அருவி கொட்டுவதை போல வறுமை கொட்டுங்கிறான். முடியுமா? நமக்கு எதை செஞ்சாலும் சரி காசு வேணும். பெருமானாரை நேசிப்பதும் குர்ஆனை விரும்புவதும், இந்த 2 தான் இவருடைய காதல். இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதற்கு பிறகு குர்ஆன் ஓதுறதே வேலை. குர்ஆன யாராச்சும் நீங்க சொல்லுங்க, குர்ஆன் ஓதி எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லுங்க, அதை கேளுங்களேன். எத்தனை வருஷமா இமாம்களுக்கு பின்னாடி தொழுகும் போது அந்த சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம அடுத்த சூறாக்கு போறதில்லை. யாருக்காவது என்ன 20 ரக்காத்தில் சொல்றாங்க, போர் அடிக்குது, கொஞ்சம் மாத்தி ஓதுங்களே சொல்லுங்க. குர்ஆன் போர் அடிக்காது. குர்ஆன ஆமா, ஒரு ரக்காத்தை விட அடுத்த ரக்காத்துல இன்னும் ஈர்ப்பை தரும். இவருக்கு அதிகமான ஈர்ப்பை தந்ததனால் குர்ஆன் ஓதுறார். குர்ஆனுக்குள்ளேயே அர்ப்பணமாயிட்டார். ஒரு நாள் குர்ஆன் ஓதுறதுக்கு தயாராயிட்டு தன்னுடைய குதிரை லாயத்துல பக்கத்துல மகன் யஹ்யா அவரை ஒரு இடத்துல படுக்க போட்டுட்டு என்ன தனிமை வந்து ஆனந்தமா குர்ஆன் ஓதுறார். ஓத 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 திடீர்னு பார்த்தா அவருடைய குதிரை குதிக்க ஆரம்பிக்குது. அப்படியே குதிக்குது. இவர் பயந்துட்டார். ஆனா இவருக்கு என்ன சம்பவம் தெரியாது. ஆனா இவர் டெஸ்ட் பண்றார், ஏன் இந்த குதிரை குதிக்குது. குர்ஆன் ஓதிட்டே இருக்கு, டப்புன்னு நிறுத்துறாரு, குதிரை அமைதியா. மறுபடியும் குர்ஆனை ஓதுறார், அந்த குதிரை குதிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது, என்ன வம்பா போச்சு. அப்புறம் ஒரு சின்ன பயம். அந்த வெளியில மகன் யஹ்யா படுத்திருக்கிறார். இந்த குதிரை குதிச்சு கவுரு அவுந்து குழந்தையை மிதிச்சிருச்சுன்னா என்ன பண்றது. இதெல்லாம் நைட்ல நடக்குது. நீண்ட நேரம் குர்ஆன் ஓதுறார். கடைசியில தன் மகனுடைய பாதுகாப்புக்காக அந்த குதிரை லாயத்திலிருந்து வெளியே வந்து அப்படி விழுந்து பார்க்கிறாரு. பயந்துட்டார். ஒரு பெரிய மேக கூட்டம், கரும் கூட்டம், அதே நேரத்தில் பயங்கரமான ஒளியோடு அது வான் நோக்கி போய்கொண்டது. பயந்துட்டார். அம்மா இது என்ன, அதான் வந்துருச்சா பயந்துட்டார்.
முடிஞ்சு பையனை தூக்கி வச்சாச்சு, குர்ஆன் ஓதுறதை நிறுத்திட்டாரு. மனசுக்குள்ள அவருக்கு படபடப்பு. மறுநாள் காலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்தித்து நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை பார்த்தவுடன் சொன்னாங்க, உசைன் தில்க மலாயிகா, நீ பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ குர்ஆன் ஓதுவதை கூட்டமாக வந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் மலக்குமார்கள். அந்த மலக்குமார்களை பார்த்து பயந்துதான் என்ன செஞ்சு குதிரை ஆட்டம் போட்டது. நீ நிறுத்தாம ஓதி இருந்தேனா நீ பார்த்த மலக்குமார்களின் கூட்டத்தை எல்லா மக்களும் பார்த்திருப்பார்கள். எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுதோ அங்க மலக்குமார்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். வெளியே யாருக்கோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பாவம், மலக்குமார்கள் அவர்களுடைய கூட்டம் அப்படி சொல்லிட்டு அதற்கு உசைத் இப்னு ஹுதைர் அவர்களை ரொம்ப பாராட்டுறாங்க. நீங்க ஓதிட்டே இருக்கு பாருங்க, ஈமான் அல்லாஹ் கொடுத்த உடனே குர்ஆனுக்குள் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஜஸ்பா, ஒரு ஈடுபாடு வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மீது கொண்டிருந்த காதல் என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கணும். பெருமானாரை அப்படி உரைச்சி பார்க்கறதெல்லாம் அவருக்கு ஒரு இன்பம். பெருமானார எங்க அப்படிலாம் சஹாபாக்கள் இருந்திருக்காங்க. தூரத்துல இருந்து பெருமானாரை பார்க்கிற யாருமே பயந்து விடுவார்கள். மரியாதையினால் பக்கத்துல கூட போக மாட்டாங்க, தலை தாழ்த்தி இருப்பார்கள், பார்வையை கூர்ந்து. இதெல்லாம் சஹாபாக்களுடைய பண்பு. அந்த கூட்டத்துல சில பேருடைய மனநிலை அப்படி ரசூலை தொட்டு பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ்வை ரசித்து கொண்டிருப்பார்கள். அதுல உசைத் இப்னு ஹுதைருக்கு ஒரு ஆசை, பெருமானாருடைய மேனியோடு நம் மேனி ஒரு தடவை கழுவி விட வேண்டும். பெருமானாரும் இவர் குர்ஆனை காதலிக்கிறார் என்பதனால் இவர் மீது நிறைய முஹப்பத் வச்சிருந்தார். ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையா அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி அதை எடுத்து வைங்க அப்படின்னு ஒரு தட்டும் போது ஒரு நாயமா வலிக்குது, நாயம் ஒரு வேலை செய்யும்போது அதை எடுத்து வைப்பா அப்படின்னு ஒரு தட்டுனாங்க. இவர் உடனே நாயமா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா நீ உடனே பழி வாங்கிரு. இல்லை நாயமா நான் வெறு சட்டையோட இருந்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சட்டையை கழட்டி அப்படி நிற்கும் போது இந்த உசைத் இப்னு ஹுதைர் கரெக்டாக இந்த பகுதியில் அக்களுக்கு கீழிருந்து அவர்கள் இடுப்பு பகுதியில் கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் ஆசை உங்கள் மேனிக்கு முத்தம் கொடுக்க வேண்டும். என்ன காதலுங்க அது, என்ன பிரியம் அது! அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய அந்த முஹப்பத்தை மிக மிக ரசித்தார்கள். பிறகு இவர் மதீனாவிலேயே சமூக சேவை செய்து கொண்டிருந்தார். யாராவது முடியாதவங்க கஷ்டப்படுறவங்களாம் இருந்தால் ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிட்டு வருவார். ஒரு நாள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, என்ன எல்லாமே நான் கொடுத்து முடிச்சிட்டேனே, இப்போ வந்து சொல்றீங்களே, இன்ஷா அல்லாஹ் கைபரிலிருந்து ஏதாவது வரும், அப்ப நீங்க சொன்ன ஆளுக்கு நம்ம கொடுத்துடலாம். சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அதே போல கைபரிலிருந்து வந்த பொழுது பெருமானார் உசைதை கூப்பிட்டு, நீங்க யாருக்கும் உதவி கேட்டீங்களே, இந்த கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றார். ஜஸல்லாஹு நபியா, அல்லாஹ் ரசூலே நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவானாக. எங்களுடைய மனங்களை, எங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு ஞாபகம் வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்றீங்க, உதவி செய்றீங்க. அப்ப பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ் அப்படிலாம் சொல்லாதீங்க, அன்சாரிகளுக்கு அல்லாஹ் கூலி தருவானாக. ஏன்னா அகதிகளாய் வந்த எங்களை வாழ வைத்தீர்கள், அகதியாய் வந்த என்னை அமீராக, தலைவராக, நபியாக, ரசூலாக ஏற்றுக்கொண்டீர்கள். எங்கிட்டயே வந்து கையேந்தி நிற்கிறீங்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அன்சாரிகளை போல் உலகத்தில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் வார்த்தை சொல்றாங்க, ஒரு காலம் வரும் உங்களை சங்கடப்படுத்தும் சில நிகழ்வுகள் நடக்கும் தான். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லா இடத்திலேயும் அன்சாரிகளை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த வார்த்தையை ஒரு மனப்பாடத்தில் வச்சுக்கிறார். காலம் முடிஞ்சு, நபியினுடைய காலங்கள் முடியுது, சித்திக் நாயகத்தினுடைய காலம் முடிஞ்சு, உமர் நாயகத்தினுடைய காலத்துல மதீனா தான் ஹெட் ஆஃபீஸ். நிறைய போர்கள், அதுல உயிரிழப்பு இருந்தாலும் நிறைய வருவாய் வந்தது, கனிமத். அப்போ உமர் ரலியல்லாஹு பங்கு வைக்கிறாங்க. இந்த உசைத் அல் ஹுதைர் இவருக்கும் பெருமானார் ஒரு பங்கை கொடுத்து அனுப்புறாங்க. அதை வாங்கி பார்த்தாலும் இவருக்கு திருப்தி ஆகல.
நம்ம கம்மியாக கொடுத்துருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. அப்படியே பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு இளைஞன் போறார். அந்த இளைஞர் என்ன, மக்காவாசி குறைஷ். அவரு கழுத்து நிறைய ஆபரணங்களை போட்டுட்டு அப்படி ஜம்முன்னு போறார். உடனே பக்கத்துல இருந்த ஒரு நபரை கூப்பிட்டு, அதற்கு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்னைக்கே அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க, நீங்க சங்கடப்படுற மாதிரி சில நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். என் கண்ணு முன்னாடியே நடக்குது. நாங்கெல்லாம் இருக்கிறோம், கம்மியான காசு கிடைக்குது, மக்காவாசிகளுக்கு நிறைய கிடைக்குது, மனிதர்கள் தானே. இந்த செய்தி உமர் நாயகத்துக்கு போயிருக்கு, ஜனாதிபதிக்கு போயிருக்கு. உமர் நாயகம் ஓடோடி வந்து அதற்கு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? பெருமானார் அன்சாரிகளுக்கு சில அவமானங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னது எங்காலத்துல நான் நடக்க விட மாட்டேன், எங்காலத்துல நான் நடக்க விட மாட்டேன். எப்படி அன்சாரிகளை பெருமானார் உயிருக்கு மேலாக மதித்தார்களோ அதே மரியாதை நான் கொடுப்பேன். ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு நான் ஒரு பங்கு கொடுத்தேன், அது உங்களுக்கு போதில்லை இல்லையா, இன்ஷா அல்லாஹ் நான் தர்றேன். ஆனா கண்ணுக்கு முன்னாடி ஒரு குறைஷ் மக்காவாசி நிறைய ஆபரணங்களை போட்டுட்டு போறதை நீங்க பார்த்தீங்கல்ல, அதுதான் எதையுமே அப்படி நம்பக்கூடாது. நான் வேற ஒரு ஆளுக்கு அதை கொடுத்தேன், பாத்தியம் உள்ள ஒருவருக்கு கொடுத்தேன், அவரு இந்த குறைஷ்ட வித்துட்டார், காசு கொடுத்து வாங்கினதை அவர் தெரிஞ்சால போட்டு போறாரு. இந்த மாதிரி சில சம்பவங்களை நீங்க மாற்றி புரிஞ்சுக்காதீங்க, மாற்றி புரிஞ்சுக்காதீங்க. அது சில பேர் அப்படிலாம் இருப்பாங்க, அந்த அரசியல் பண்றவங்களா இருப்பாங்கல்ல, என்னன்னா எல்லாருக்கும் முன்னாடி தான் தெரியணும் அப்படிங்கிற அவனே துண்டு வாங்கி கொடுத்து கூட்டத்தில் போடுவான், அண்ணனுக்கு ஜே போடுவான். இது இப்படியான ஒரு சம்பவமே தவிர உங்களை வருத்தப்பட வைக்கிற நிகழ்வு அல்ல அப்படின்னு உமரநாயகம் விளக்கம் சொன்ன உடனே அதற்கு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷப்பட்டார்கள், துஆ செய்தார்கள். அப்படிலாம் நடக்காது அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. காலங்கள் ஓடுகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இந்த உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிறார். ஜன்னத்துல் பகீல அடக்கம் செய்யப்படுறாங்க. நல்லா கவனிக்கணும். மௌத்தாகிற பொழுது இந்த சஹாபிக்கு 4000 திர்ஹம் கடனா இருக்கு. எவ்வளோங்க? எவ்வளோ பயந்துருப்பாங்க. நம்மளும் அந்த நியத்தை வைக்கணும், நம்ம மௌத்தா போகும்போது கடன் சொல்லுங்க இருக்கக்கூடாது. கடன்னா இந்த வரவு செலவு கடன் மட்டுமல்ல, கடமைகளில் கடன். மனைவி நல்லா பார்த்துருக்கணும். அந்த அம்மா இவர் மௌத்தான உடனே சொல்லுது, என்னத்தை வாழ்ந்து என்னத்தை பண்ணலாம், மனுஷன் எனக்கு மகர் கூட கொடுக்கல, இன்னும் கல்யாணம் 40 வருஷம் ஆச்சு. அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா மகர் அப்படின்னு எதையாச்சும் சொல்லிடுவாங்க, ஆனா தரமாட்டாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம், அவளைத்தான் நம்ம வச்சு சோறு கூட போறோமே, அப்படிலாம் இல்லை. மகரை என்ன செய்யணும், மனைவிட்ட குறைவோ நிறைவோ கையில் கூட. இன்னைக்கும் பாருங்க அறியாம தான் மகருடைய விஷயத்துல வந்து கேட்பாங்க, எங்க சேர்த்து இந்த மகருன்னு சொல்றாங்களே, நாங்கள் நிச்சயத்துக்கு ஒரு சைன் போட்டோம், அதெல்லாம் சேர்த்தலாமா? மகருன்னு நியத்து பண்ணு, அது 1 பவுனா இருக்கட்டும், 1/2 பவுனா இருக்கட்டும், மகரை கையில கொடுத்துரு. அந்த மகரின் மீது அந்த பெண்ணுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கு. அவங்க அத்தா அதை வாங்கி கல்யாண செலவுலாம் பண்ண முடியாது. புரியுதா? கணவனிடம் இருந்து உரிமையோடு பெற வேண்டியது மகர் மட்டும்தான். மகரு அதோடைய கான்செப்ட் என்ன, சமூகம் இருக்குது, நம்ம எல்லாம் பார்க்கணும். சமூகத்தினுடைய விளக்கத்திற்கு மகர் அப்படிங்கிறது ஒரே ஒரு கான்செப்ட் தான். கணவன் திடீர்னு மௌத்தாயிட்டாலோ விவாகரத்து செய்து விட்டாலோ அவள் எப்படி வாழ்வாள் சொல்லுங்க. எத்தனை அத்தாமாருக பொட்ட பிள்ளைக்கு கரெக்டா சொத்து பிரிச்சு கொடுக்குறோம், எத்தனை அண்ணன்மாருக அத்தாவுடைய மரணத்துக்கு பிறகு தங்கச்சிக்கு சொத்தை கொடுக்குறாங்க. எல்லா குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனை. இப்ப அவளுக்கான ஒரே பாதுகாப்பு என்ன தெரியுமா? இப்ப சொல்லுங்க, இந்த 2025ல நம்ம மௌத்தா போயிட்டு திடீர்னு மனைவி தனியா நிக்கிறாங்க. அதெல்லாம் அத்தா பாப்பாரு, அண்ணன் பாப்பாரு, அதெல்லாம் நடைமுறையில சரியாக சரியா எத்தனை நாளைக்கு? இப்ப மார்க்கம் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் மகர் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய மரணத்திற்கு பிறகு தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிற பொருளாதாரம் அவளிடம் இருப்பதினால் தைரியமா இருக்கு. நான் எதுக்கு அடுத்தவங்களை நம்பணும்? என் சக்திக்கு உட்பட்ட இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு, 5 லட்சம் ரூபாய் மீதி இருக்கு, ஒரு 2 லட்சம் ரூபாய் பாதுகாப்பு பண்ணிக்கும்,
3 லட்சம் ரூபாயில் ஒரு சின்ன எனக்கு டைலரிங் தெரியும். இப்போ எல்லாம் பொம்பளைங்க சம்பாதிக்கிறதுக்கு நிறைய மெஹந்தி போடுறதுக்கு அவ்வளோ காசுங்க. இந்த மணப்பெண்ணுக்கு போட்டால் 20,000 40,000 சம்பாதிக்கிறாங்க. நிறைய கைத்தொழில்கள் இருக்கு. எனக்கு சின்ன கைத்தொழில் தெரியும். எனக்கு பச்சை குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அத்தா அம்மா எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, அண்ணன் தம்பியெல்லாம் வந்துட்டு போங்க. என் புருஷன் கொடுத்த மகரு அதான் இஸ்லாம். நம்ம கொடுக்குற 450 ரூபா சொல்லுங்க. இன்னைக்கும் நம்ம அல்லாஹ்வை பயப்படுறது இல்லை. உண்மையா சொல்லுங்க, என் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு யாரு சொல்லுங்க? யாரு? அண்ணன் நல்லவர் தான். அன்னைக்கு மீட்டிங் போட்டுருவாங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாதீங்க ஸ்ரீலத்து. அத்தான் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இளவு இப்போ வந்து உட்கார்ந்துருக்கான். எதுக்கு? யாருக்கும் பாரம் தேவையில்லை. என் பொண்டாட்டி தானே சொல்லுங்க பாய், சொல்லுங்க பாய், உங்க பொண்டாட்டி தானே, உங்க உசுறு தானே. உங்களோடு பொண்டாட்டி இல்லாதவனை போய் பாருங்க. வாழ்வதை விட மரணமே இல்லை. ஏன்னா அவனுக்கான எந்த உதவியும் மனைவி தர்ற மாதிரி யாராலையும் தர முடியாது. அது இழந்தவங்கள்ட்ட போய் கேளு. மனைவி இல்லாம கஷ்டப்படுறாங்க பாருங்க. அதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, நம்மளை மூத்தா போயிட்டாலும் பிரச்சனை இல்லை, அம்மாங்கிற பாசத்துல எப்படியோ அவங்கள காப்பாற்றி கொண்டு போயிடுவாங்க. ஆனா அம்மா இல்லாம அத்தா மட்டும் இருந்தாருன்னா நரகம். நல்லா பாதுகாப்பானாங்க. இப்ப இந்த மகன் மிக முக்கியமானது. அந்த மாதிரி நிறைய கடன்கள் கடமைகள்ல 4000 திர்ஹம் எதிர்பார்க்கல மௌத்தாயிட்டார். உடனே அவங்க பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா பாருங்க, ஷரியத்து தான். அத்தாவுக்கு ஒரு இடம் இருக்கு, நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வித்து கடன்காரங்களுக்கெல்லாம் அடைச்சலாம் செய்யணும், வாரிசுகள் செய்யணும். இன்னைக்கு யாராவது வாரிசு செய்வாங்கன்னா அத்தாவுக்கு ஒரு 15 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. உடனே சண்டை போடுறதுக்கு எல்லாம் உட்கார்ந்தாச்சு. உனக்கு எதுனா கடைசியில் ஒரு ஆள் பேப்பர் கொடுக்குறாரு, 20 கோடி ரூபாய் எனக்கு கடன் தரணும், கொடுத்துருவானுங்க, நீங்க அத்தாட்டையும் வாங்கிக்கேன்னுவா. நான் பார்த்துருக்கேங்க, கபிரிஸ்தான்ல ஒரு ஆள் தேம்பி தேம்பி அழுதார். எனக்கு டவுட், இந்த மௌத்தா போனவருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. என்னங்க உங்க மச்சானா இல்லை வேற ஏதாவது நண்பரா எதை கேட்டாலும் இல்லைங்கிறார். என்னங்க சொல்லுங்க, நேற்று தான் ஒரு வியாபாரம் பண்ணலான்னு 10 லட்சம் ரூபா கொடுத்தேன், எடுத்து குத்துலாம் ஒன்றும் இல்லை. அவருடைய அழுகையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கண்டிப்பா பிள்ளைங்க சும்மா பள்ளியில சொல்றாங்க, ஏதாவது மத்த கொடுக்க வேண்டியது இருந்தா எங்கிட்ட 10 லட்சம் சொன்னா என்ன ஆயிரும்? தரமாட்டாங்க. அந்த மனசு வருமா? கொடுக்கணும். பிள்ளை எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தை வித்து கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வரும்போது நல்லா கவனிங்க, உமர் நாயகத்தை போல சிறந்த ஒரு அரசியல் ஆலோசகர் யாருமே கிடையாது. அந்த பிள்ளைகள்லாம் கூப்பிட்டாங்க, என்னப்பா பிரச்சனை? அத்தாவுக்கு ஒரு 4000 ரூபாய் கடன், எங்கள்கிட்ட எல்லாம் காசு இல்லை, இடத்தை வித்து கொடுத்துடலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். சரி, கடைக்காரங்களா யாரு? தான் அவங்க 4 பேர் தான் நிற்கிறாங்க. ஓ, ஆளுக்கு 1000 ரூபாய் இல்லையா, இங்கே வாங்கப்பா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஜனாதிபதி சொன்னால் ஏற்றுக்கிறோம். அந்த இடத்த விற்காது, இடத்த ஏன்னா பிள்ளைகள்லாம் பாவம் தானே, வாரிசுகளுக்கு கிடைக்கணும். அதனால வருடம் ஒரு முறை அதிலிருந்து விளைச்சலை எடுத்துங்க. அப்போ 4 வருஷம் டைம், 4000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது நல்ல விவசாய பூமி, விளைச்சல் பூமி, அதிலிருந்து வருவாய் வருதுன்னு அர்த்தம். இந்த 4 பேரையும் சம்மதிக்க வச்சாங்க, அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. 4 ஆண்டுகள், ஒரு வருஷம் குத்தகைக்கு மாதிரி வச்சுங்களேன். விளைச்சல் வந்த உடனே அதில் வரக்கூடிய வருவாய் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்து அடைக்கப்பட்டது. 2வது வருஷம் 2வது, 3வது வருஷம் 3வது, 4வது வருஷம் 4வது, கடனும் அடைக்கப்பட்டது, சொத்தும் பிள்ளைகளுக்கு. சொல்லுங்க, எவ்வளவு அருமையான ஐடியா. நாம செய்வோமா? ஒரு கபராளி, ஒரு மையத்து கடன்காரனாக போய்விடக் கூடாது. பெருமானார் கேட்பாங்க, மையத்துக்கு கடன் இருக்கா? ஆம். ஏற்றுக்கொள்ள வாரிசு இருக்கா? ஆம். ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். கடனை அடைக்க சொத்து இருக்கிறதா? இருக்கு நாயகமே. அதை விற்று அடைப்பீர்களா? இதெல்லாம் கேட்டுட்டு தக்பீர் கட்டுவாங்க. இல்லை நாயகமே, வாரிசுகளும் இல்லை, இருந்தாலும் கடன் அடைக்க மாட்டான், சொத்தும் இல்லை, இந்த ஆளு கடனு, உங்கள் சகோதரருக்கு நீங்களே தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஜனாசா தொழுகையை புறக்கணித்தால் அதை விட வேற பத்னசீபு வேணுமா? ஒரு கற்பனைக்கு இப்ப பேஷ்மாம் அப்படி கேட்டு தொழுகை வைக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அடுத்த ஜனாசா நம்மளுக்கு தங்குறது.
என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுங்களா? இமாம்னா வேலைக்காரன், தொழுகை. சில பேர் பாவம், அவங்களுடைய சில சூழ்நிலை, வறுமை, அதெல்லாம் சரி சொல்கிறேன், தொழுகை வச்சிடும். அவன் குடிகாரனாக இருந்தால் நமக்கு என்ன? நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்படி சொல்கிற இமாமா டெரராக பார்க்குறான். அது எப்படி எங்களை பேசலாம்? வா பேசுகிறவா, பேசிக்கிட்டே இருப்ப, அடிதடி நடக்கிற வரைக்கும் பேசுவோம், வா பேசுவோம். அல்லாட்ட பஞ்சாயத்துக்கு போவோம். அல்லா என்கிட்ட கேட்பான்ல, மார்க்கம் சொன்னாயான்னு கேட்பேன். நான் சொன்னேன்னு சொல்லுவேன், நீ அதை தடுத்தாயின்னு குற்றவாளியா நிற்பைய. யாரா இருக்கட்டுங்க. சில சகோதரர்கள்லாம் கோவம் வரும், இந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு இயக்கங்களுக்கு. நீ ஆதாரம் கொண்டு வா, நீ ஆதாரம் கொண்டு வா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் படிச்ச ஆதாரத்தில் உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாதுன்னு மார்க்க தெளிவா சொல்லுது. நீ ஜக்காத்தை வாங்கறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சரி, அப்படியே இருந்தா எந்த இயக்கத்துக்கு நான் கொடுக்க? நீங்க 42 பேரை நிற்கிற. கொஞ்சம் புரிதல் வேணும், அறிவு வேணும். மார்க்கத்தோடு அல்லாஹ் மறுமையிலே கடினமாக தண்டிப்பான். ஏன்னா ஏழைகளின் காசை அபகரித்த குற்றம். நானே இப்ப செய்யறேன், எல்லாம் ஜக்காத்து கொடுங்க, ஜக்காத்து கொடுங்க. உங்கள்கிட்ட இருந்து உங்க ஏழைக்கு போக வேண்டியதை நான் தடுத்துட்டேன்னா சொல்லுங்க, நான் தடுத்துன்னா அல்லாஹ் என்ன சும்மா விடுவானா? அந்த அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவர்கள்ட்ட தான் இந்த வெறித்தனம் இருக்கு. அல்லாஹ் ஹிதாயத்தை தருவானாக. நீங்க சமூக போராளிகளாக இருந்தால் உமர் நாயகத்தை மாதிரி மாறுங்க. ஒருவன் கடனாளியாக மரணித்து விட்டால் கடனும் அடைக்கணும், வாரிசுகளும் காப்பாற்றப்படணும். உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை காதலித்தார், பெருமானாரை காதலித்தார். அல்லாஹ் கடன் இல்லாத மரணத்தை அவருக்கு நசீபாக்கி தந்து பிள்ளைகளும் கையேந்தாத நிலையை அல்லாஹ் உருவாக்கி தந்தான். வல்ல ரப்புல் ஆலமீன் இத்தகைய மார்க்கம் சஹாபாக்கள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அதை பெற்று அதை நடைமுறைப்படுத்தி வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.